நெல்லுக்கு மாநில அரசுகள் ஊக்கத்தொகை வழங்கக்கூடாது என மத்திய அரசு அறிவித்துள்ளதை திரும்பப் பெற வேண்டும் என்றும், மத்திய அரசு நெல் குவிண்டால் ஒன்றுக்கு கொள்முதல் விலையாக 2000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து தமிழக விவசாயிகள் சங்க தஞ்சை மாவட்ட தலைவர் சுகுமாரனுடன் எமது செய்தியாளர் அலெக்ஸ் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். நெல் குவிண்டால் ஒன்றுக்கு மாநில அரசு சன்ன ரகத்துக்கு 70 ரூபாயும், பொது ரகத்திற்கு 50 ரூபாயும் ஊக்கத்தொகை வழங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது மத்திய அரசு மாநில அரசுகள் ஊக்கத்தொகை வழங்கக்கூடாது என அறிவித்துள்ளது. இது தமிழகம் முழுவதும் இல்லை, இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களில் மிகப்பெரிய விவசாயிகளை அதிர்ச்சியடை செய்துள்ளது. இது குறித்து கருத்து கேட்க தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய தஞ்சை மாவட்ட தலைவர் சுகுமாரன் நம்மகிட்ட இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்போம். சார், மத்திய அரசு தற்பொழுது மாநில அரசுகள் ஊக்கத்தொகை வழங்கக்கூடாது என அறிவிச்சிருக்கு. அதை பத்தி எப்படி என்ன நினைக்கிறீங்க? அங்க மத்திய அரசு 50 ரூபா அறிவிச்சதே 10,000 சொல்லிட்டு இருக்கோம், 2000 ரூபா வழங்கணும்னு. இதுல மாநில அரசு நாங்க 200 ரூபா ஊக்கத்தொகை வழங்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இவங்க 70 ரூபாயும் 50 ரூபாயும் வழங்கிட்டு இருந்தாங்க. இதே எங்களுக்கு நெல் விலைய, உரம் எல்லாத்துமே ஆள் பற்றாக்குறை, இதுல எல்லாம் பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டு விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கோம். இந்த மத்திய அரசு அறிவிப்பு விவசாயிகளுக்கு எதிர்ப்பானது. உடனடியாக இந்த அறிவிப்பை வாபஸ் வாங்கணும். மாநில அரசு எங்களுக்கு 200 ரூபா ஊக்கத்தொகை வழங்கணும் அப்படின்னு நாங்கள் மாநில அரசை கேட்டுக்கிறோம். மத்திய அரசு இந்த அறிவிப்பு விவசாயி மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திக்கிறதா தெரிவிக்கிறேன். மாநில அரசு மத்திய அரசு இது குறித்து எந்த நடவடிக்கை எடுக்கலன்னா விவசாய சங்கங்க என்ன மாதிரி நடவடிக்கை? இல்ல, நாங்க இப்ப காவிரி தண்ணிக்காக போராடிக்கிட்டு கிடக்குறோம். இந்த சூழ்நிலையில மறுபடியும் எங்களை ரோட்டுக்கு இழுக்கிறாங்க விவசாயிகளை அரசு. இந்த நிலையை நாங்க அரசு மத்திய அரசு வாபஸ் வாங்கணும். இல்லாட்டி ரோட்ல இன்னும் போராட்டம் நடத்துறதா, தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் இந்த நிலைக்காக. ஏற்கனவே உரம் உள்ளிட்ட இடுபொருட்களின் விலை கூடிட்டு இருக்குது. ஒரு குவிண்டாலுக்கு எவ்வளவு அறிவிச்சா நல்லா இருக்கும் அந்த மாதிரி எப்படி? இல்ல, மத்திய அரசே நாங்க 2000 ரூபா வழங்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம மாநில அரசு ஊக்கத்தொகை 200 ரூபா வழங்கணும்னு கேட்கிறோம். அதே பத்தாதுன்னு நாங்க சொல்லிட்டு இருக்க நிலையில மாநில அரசு நீ ஊக்கத்தொகை வழங்கக்கூடாதுங்கிறது விவசாயம் வயிற்றுல அடிக்கிற நிலை தான் இது. இந்த நிலையில் மாநில அரசுகள் ஊக்கத்தொகை வழங்கக்கூடாது என மத்திய அரசு அறிவித்துள்ளது விவசாயிகளை மிகப்பெரிய வேதனையில் தள்ளியுள்ளது என்றும், எனவே மத்திய அரசு இந்த முடிவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், இல்லை என்றால் தாங்கள் சாலையில் ரோட்டிற்கு போராட வேண்டிய நிலைமை ஏற்படும் எனவும் விவசாயிகள் எச்சரித்துள்ளனர்.